பக்கத்துல ஒரு காடு இருந்துச்சான். அந்த காட்டுல எல்லா விலங்குகளும் வாழ்ந்துட்டு வந்துச்சான். அப்ப குரங்கும் முதலையும் கூட வாழ்ந்துட்டு வந்துச்சான். ஒரு ஆறு பக்கத்துல அந்த குரங்கு வாழ்ந்துட்டு வந்துச்சான். ஒரு அழகான ஒரு மரத்துல, நாவல் மரத்துல சுவையான நாவல் படுத்து சாப்பிட்டுட்டே இருக்குமா டெய்லியும் வந்து. அப்ப வழக்கமா வரும்போது ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குல்ல பக்கத்துல, அந்த ஆறுல இருந்து ஒரு முதலை வந்துச்சா. அந்த முதலை குரங்கு சாப்பிட்டுட்டு இருந்த நாவப்பழத்தை எப்படியோ பார்த்துட்டு இருந்துச்சா. அதை பார்த்துட்டு குரங்கு சொல்லிச்சான், நண்பா நண்பா உனக்கும் நாவல் பழ ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டுச்சான். எனக்கு பிடிக்கும் அப்படின்னுச்சான். அப்போ குரங்கு சொல்லிச்சான், வாயை திறந்து காட்டு, நான் நிறைய உலுக்கி உன் வாயில கொட்டிடும், நீ சாப்பிட அப்படின்னுச்சான். அதே மாரி முதலையும் வாயை திறந்து காட்டுச்சான். குரங்கும் நல்லா உலுக்கி விட்டு கொட்டிடுச்சான். அதோட முதல்ல வாய் பெருசுல, அதனால நிறைய நாவப்பழம் வந்துருச்சான். அப்ப அது கேட்டுச்சான், எங்க மனைவிக்கும் இது ரொம்ப பிடிக்கும், சரியா நானும் எங்க மனைவிக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னுச்சான். அதனால குரங்கும் கொடுத்துச்சான். அப்ப முதலை வந்து அவங்க மனைவிட்டு எடுத்து போய் குடிச்சான். நாவல் பழத்தை சாப்பிட்டு அந்த மனைவி சொல்லிச்சான், இது இவ்வளோ ருசியா இருக்கே, அப்ப அந்த குரங்கு டெய்லியும் வந்து சாப்பிட்டு அதோட இது எவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னுச்சான். அதை பார்த்து முதல்ல, என்ன நீ சொல்ற, அவன் என் நண்பன், அவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னுச்சான். அப்ப எனக்கு தான் தெரியாது, நீ எடுத்துட்டு வந்து அவனும் அது சொல்லிட்டான். கோச்சிக்கிட்டு போயிடுச்சான். அந்த முதலைக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா. எப்போதும் போல முதலையும் வந்துச்சான் குரங்கு பார்க்க. அப்ப குரங்கு உனக்கு வேணுமா இன்னைக்கு அப்படின்னு கேட்டான். அது சொல்லிச்சான், இல்லை இல்லை என் மனைவி உனக்கு எங்கள் வீட்டில் விருந்து வச்சிருக்கா, நீ வரியா அப்படின்ச்சான். அதை நம்பினா குரங்கு அது நான் முதுமையில ஏறிட்டான்ட்டு அதுவும் ஆற்றுல போச்சான். அப்போ போனோடனே நடு ஆற்றுல சொல்லிச்சான், அது நான் எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா, என் மனைவி இதே சாப்பிட ஆசைப்பட்டான் அப்படின்னுச்சான். இது கேட்ட குரங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா, யோசிச்சான். அப்பதான் அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். நீ அப்பயே சொல்லியிருக்கனாலே என்கிட்ட, நான் ரொம்ப ஈரமா இருக்குன்னு நான் மரத்திலே கழட்டி வச்சுட்டு வந்துட்டேனே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு நினச்சிட்டான். அப்போ முதல்ல சொல்லிச்சான், ஐயோ நான் எப்படி என்ன பண்றது அதுவும் கேட்டுச்சான். அப்போ குரங்கு சொல்லிச்சான், நீ திருப்பியும் போய் அங்கே விட்டு நான் மரத்து மேலே ஏறி டக்குன்னு எடுத்து வந்துடுறேன் அப்படின்னுச்சான். அதை நம்பி முட்டை முதல்ல அது நம்பிட்டு போய் விட்டுச்சான்னு எடுத்துருவான்னு. அப்போ குரங்கு சொல்லிச்சான், உன்னை நம்பின நீ என்ன துரோகம் பண்ணிட்டிய அப்படின்னுச்சான். உனக்கு மூளை இருக்கா, யாராச்சும் இதயத்தை கழட்டி வைப்பாங்களா, கழட்டி வச்சு எப்படி உயிர் வாழ்றதுன்னு சொல்லிச்சான். தான் தப்ப உணர்ந்த முதல்ல அங்கிருந்து ஓடியே போயிச்சான். இந்த கதையில வந்த குரங்கு மாரி நம்மளும் புத்திசாலியா இருக்கணும். நன்றி.